சில சிக்கல்கள் இதில் இருக்கக்கூடும். இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது இப்போ தான் வருது அப்படிங்கிறனால ஒரு பெரிய காமெடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, முதலாவது வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் அக்யூரசி. மனுஷன் வந்து வேணும்ட்டே வந்து டிரான்ஸ்லேஷனை மாற்றி சொல்லிடுவான். ஆனால் பாவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அதனால் வந்து நம்ம லோக்கலாக அடிக்கக்கூடிய கிண்டல், அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் அந்த ஒவ்வொரு லோக்கலுக்குமேன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறனால அந்த மாதிரியாக பேசக்கூடிய விஷயங்கள், கிண்டல் அடிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஏஐ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக, ஒரு மிகப்பெரிய மீமாலாம் வரப்போகுது. ஏன்னா அவங்க ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒன்று பேச, இது வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க, இது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கல்கள் ஆக்சுவலாக போக போக சரி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்ததாக வந்து இப்போ நான் பேசுகிறது வந்து இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி அது வாய்ஸை மாற்றும்போது, என்னுடைய தமிழ் ஸ்கிரிப்டை எடுத்து அதை வந்து வேற ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸை போடும்போது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் என்ன பேசுகிறேனோ இதே வாய்ஸில் வந்து பேசுகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவு. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே வாய்ஸில் வர்றது கஷ்டம். கொஞ்சம் வேறு மாதிரி வாய்ஸ் இருக்கும். பட் அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரத்தில் ஒரு ஆண் பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெண் வாய்ஸை கூட ஏஐ வந்து போட்டு விட்டுருது. ஸோ இந்த மாதிரியான காமெடியும் கூட நடக்குது. நான் இதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ஒரு கல்ச்சரல் இன்சென்சிட்டிவிட்டி தான். அதாவது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொண்டு வருது. பொதுவாக வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் பார்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாறும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு கலாச்சாரத்தில் சரியாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் இன்னொரு கலாச்சாரத்தில் தவறாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து உலகம் முழுக்க இருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி போகும்போது இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அல்லது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் கவனிக்கணும்.